லோன் ஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் எவ்வளவு சிபில் ஸ்கோர் இருந்தால் லோன் கிடைக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது லோன் ஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் எனக்கு 2000 ரூபாய் வந்து கிடச்சிது. இதனோட கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிஆர்ஐஎஃப், ஈக்விஃபெக்ஸ் இந்த 2 சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லோன் வந்து கிடைக்கிது. இதில் வந்து சிஆர்ஐஎஃப் இதில் வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 399 பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுவர்னு சொல்லி போட்டிருக்காங்க. 400லேருந்து 577னா ஃபேரு, அதாவது சுமாரான ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 578லேருந்து 644, அதாவது இதுவே குட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 578 இருந்தாலே உங்களுக்கு குட்டு அப்படின்னு சொல்லி ஸ்கோர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிஆர்ஐஎஃப்லேயும் யூக்யூஃபெக்ஸ்லேயும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 645லேருந்து 693 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெரி குட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து 694லேருந்து 900 வரைக்கும் உள்ள ஸ்கோர் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் 578லேருந்து 644, இதுவே பார்த்தீங்கன்னா இதில் குட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிபில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டையும் வந்து பேஸ் பண்ணி கொடுக்குறதில்ல. சிஆர்ஐஎஃப், ஈக்விஃபெக்ஸ் சிபிலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கம்பெனி இருக்குது. சிபில் எக்ஸ்பீரியன்ஸ், சிஆர்ஐஎஃப், ஈக்விஃபெக்ஸ். இவங்க வந்து சிஆர்ஐஎஃப், ஈக்விஃபெக்ஸ் இந்த 2 கம்பெனியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சிபில் ஸ்கோரை வச்சு அவங்க லோன் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைவாகவே நம்ம சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்க முடியும். சிஆர்ஐஎஃப், யூக்யூஃபெக்ஸ் இப்போ வந்து நம்ம லைவாகவே நம்ம சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கெட் ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட்டு ₹17, அதாவது ₹17 வந்து கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு. ஸோ நமக்கு எவ்வளவு தான் வந்து கிரெடிட், அதாவது நம்மளுடைய சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி சிஆர்ஐஎஃப்பில் வந்து இப்போ வந்து செக் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ₹3 வந்து போட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹20 கட்டினா நமக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா பே வியா யூபிஐ, பே வியா ரேசர் பே, ஸோ எது மூலமானாலும் வந்து நீங்கள் பே பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து பே வியா யூபிஐன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். பே வியா யூபிஐனா நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஆப்புகளை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய இந்த அமௌண்ட்டை வந்து கட்டிக்க முடியும். இப்போ வந்து நான் ஜிபே மூலமாக நான் பேமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிபேயில் வந்து டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜில் வந்து இன்வால்வ் ஆயிரும். நீங்கள் பாஸ்வேர்டும் யூபிஐ நம்பரும் வந்து என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ இப்போ பே ₹20 இருக்குது, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய யூபிஐ நம்பரை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பணம் வந்து கட்டியாச்சு. இப்போ வந்து இதில் சிபில் ஸ்கோரு ஜென்ரேட் ஆகிறத பார்த்துடலாம் சிஆர்ஐஎஃப்பில். ஸோ இப்போ வந்து வியூ கிரெடிட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி இதில் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் கிரெடிட் ரிப்போர்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. we could not fetch your credit report, deducted amount will be credited back to you. ஸோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு வந்து கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து காமிக்க முடியாதுன்னு சொல்லி நமக்கு வந்து அப்பாலஜிஸ் வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூக்யூஃபெக்ஸ், இதே வந்து நாம் கிளிக் பண்ணிக்கலாம். கெட் ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட் ₹17 இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் பே வியா யூபிஐன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம மறுபடியும் வந்து கூகுள் பே மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சர்வர் எரர் கூட இருக்கலாம், அதனால் வந்து அவங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து காமிக்க முடியாமல் கூட இருக்கலாம். இப்போ பே 20ங்கிறத வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய யூபிஐ நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து வர்ற இஷ்யூ தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்படி வரலன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்னு அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ₹20 வந்து பே பண்ணியாச்சு. ஸோ பேமெண்ட்டும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து சிபில் ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆகலாம்னு சொல்லி பார்க்கலாம். யூக்யூஃபெக்ஸில்
ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ் ஆஃப் கிரெடிட் ரிப்போர்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து வியூ கிரெடிட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கிரெடிட் ரிப்போர்ட்டுங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எக்யூஃபிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து 858 கிரெடிட் ஸ்கோர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ரிப்போர்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ரிப்போர்ட்னால் உங்களுடைய ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களுடைய யூக்யூஃபிக்ஸ் சிபில் ஸ்கோரை. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து ப்ரொஃபைலெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். எனக்கு வந்து ப்ரொஃபைலில் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கலாம். அதனால் வந்து அந்த சிஆர்ஐஎஃப்பில் வந்து எனக்கு சிபில் ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ எனக்கு வந்து யூக்யூஃபிக்ஸில் வந்து சிபில் வந்து ஜென்ரேட் ஆகிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. நார்மலாகவே எனக்கு வந்து ரிட்டன் ஆஃப்லாம் வந்து இருந்தது. நான் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு என்னுடைய சிபில் ஸ்கோரை வந்து நான் பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதிலே வந்து பார்த்துக்க முடியும். எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி டோட்டல் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்கீங்க, கிரெடிட் என்கொயரிஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 858, அதாவது 14/8/2024 இப்போ உள்ள டேட்டு படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் 858 இருக்குது. ஆனால் நார்மலாக வந்து இதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா 578லேருந்தே நல்ல ஸ்கோர்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் நீங்கள் 578 ஸ்கோர் இருந்துச்சுன்னா முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும் லோனெல்லாம் வந்து இந்த லோன் ஃப்ரெண்ட் ஆப்பில். ஸோ இந்த ஆப்பை வந்து ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கால அளவில் கொஞ்சம் அதிகம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, எனக்கு லோன் வந்து க்ளோஸ் பண்ணணும், என்ஓசி வாங்கணும், ஆன்லைன் லோன் சம்மந்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள், இஷ்யூஸு, சிபில் என்கொயரி, இந்த மாதிரி ரிலேட்டடான என்கொயரி உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லோன் க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சைட்லேருந்து வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பண்ணி கொடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லோன் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ என்கொயரி வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இருந்தால், ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒன்லி பெய்ட் சர்வீஸ் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நன்றி.